ஆசீர்வதிக்கப்பட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சிநேகிதனாகிய லாசர் நிமித்தமாக ஆண்டவர் ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 56 சங்கீதம் 8 வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணீரை துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் கணக்கு பார்ப்பதை பார்க்க முடியும், அநேக காரியங்கள் எண்ணுவதை பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் தேவன் யாரு சொன்னால் நம்முடைய கண்ணீர் துளிகளை கணக்கில் வைக்கின்ற தேவனாக நம் தேவன் இருப்பதை பார்க்க முடியும். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை இது! இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. கண்ணீரை கண்டு விலகி போகிற மக்களை பார்ப்போம், நம் கண்ணீரை கண்டு சிரிக்கின்ற மக்களை பார்ப்போம், நம் கண்ணீரை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற மக்களை பார்ப்போம். ஆனால் தேவனோ கண்ணீரை கணக்கில் வைத்து கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லணுமாக தேவன் நம் வாழ்க்கையிலே கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, கண்ணீரை கணக்கில் வைத்து ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மாத்திரமல்ல, இரக்கமும் உருக்கமுமான தேவனாக நம் தேவன் இருக்கிறபடினாலே ஒன்றை மறந்து போக வேண்டாம். நம் கண்ணீரை காண்பவர் யார் என்று யோசிக்க வேண்டாம். கண்ணீரை காண்பவர் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை கணக்கில் வைத்து பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே விசுவாசி பதறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோமாய் பதட்டமில்லாமல் தேவனை ஆராதிப்பதிலே நாம் முன்னோடியாக அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் இருக்க நம்மை கொடுப்போம். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நம் அலைச்சல்களை தேவரீர் காண்கிறவராக எண்ணுகிறவராக நம் கண்ணீரை துருத்திலே அவர் வைப்பது மாத்திரமல்ல, கணக்கில் வைக்கின்ற தேவனாய் நம் தேவன் இருப்பதற்காக நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் ஆண்டவர் விடும்போது அது தரையில் வீழ்ந்து காய்ந்து விடுகிறது ஐயா. ஆனால் உடைய துருத்திலே அவையெல்லாம் கணக்கில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு விதைக்கிற நாங்கள் ஒரு நாள் கம்பீரத்தை ஆண்டவரை அறுப்போம். கம்பீரத்தினுடைய அறுப்பு நாட்களை காண்போம் ஐயா. வெற்றியை காண்போம். சூழ்ச்சிகளுக்கும் சூதுகளுக்கும் வேதனைகளுக்கும் விபத்துகளுக்கும் விளக்கங்களை மட்டும் பாதுகாத்த தேவன் தாமே உம்முடைய கண்ணீரை கணக்கில் வைப்பதினால் தான் நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless. Hallelujah.